السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெயரை வைத்திருக்கிறான். அது வேறு எந்த சமுதாயத்திற்கும் வேறு எந்த உம்மத்திற்கும் வழங்காத ஒரு பெயர்தான் இந்த இறுதி சமுதாயமாகிய நமக்கு இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களாக நமக்கு வழங்கிய ஒரு சிறப்பு பெயர் ஹைரு உம்மத். நீங்கள் தான் வெளியான சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம் ஏன் சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை வழங்கி இருக்கின்றான். அந்த குர்ஆன் மூலமாக பலவிதமான பரக்கத்துகள் இந்த உம்மத்திற்கு இதுவரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். இனி கியாமத் வரைக்கும் அந்த குர்ஆனுடைய பரக்கத்துகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த பரக்கத்து எந்தவித தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் குர்ஆனோடு ஒரு தொடர்பு வைத்தால் தான் கிடைக்கும். சும்மா ஒரு ரேக்ல இருக்கு குர்ஆன், அதை நாம் துடைத்து வைத்தாலோ அல்லது அவ்வப்போது தேவைப்படும் பொழுது, அதாவது வீட்டுல ஏதாச்சும் ஒரு தலை வஃபாத் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துக்கு குர்ஆனை தரப்பதோ அது முறையல்ல. மாறாக தினந்தோறும் ஓதக்கூடிய ஔராதுகளை எல்லாம் ஓதி அந்த குர்ஆனிற்கு உண்டான கடமைகளை செய்தால் கண்டிப்பாக பரக்கத்துகள் என்பது இருக்கும். மற்ற சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கினார், தௌராத்தை இறக்கினார், இஞ்சிலை இறக்கினார். அவர்களை அல்லாஹ் தஆலா ஹைரு உம்மத் என்று சொல்லவில்லை, மாறாக இறுதி நபியாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாரா நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனை இறக்கி நமக்கு இங்கே ஹைரு உம்மத், நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பிரிட்டிஷார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்தியாவை ஆளும் பொழுது முஸ்லிம்களிடத்தில் சுதந்திரத்துடைய ஒரு தாக்கம், சுதந்திர போராட்டத்தில் மிகவும் ஒரு ஊர்ஜிதமாக ஒரு மும்முரமாக ஈடுபட்டார்கள். இதற்குண்டான காரணங்கள் என்ன என்று சொல்லி பிரிட்டிஷார்கள் ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில், முஸ்லிம்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அவர்கள் குர்ஆனை பின்பற்றுகிறார்கள், குர்ஆனில் கருத்துக்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எப்பொழுது இந்த குர்ஆனை அவர்கள் உள்ளங்களிலிருந்து இறக்கி நாம் நீக்கி விடுகிறோமோ அப்பொழுது நாம் வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி பிரிட்டிஷார்கள் கொண்டு வந்ததுதான் இதை போன்ற லார்ட் மெக்கலேவுடைய இந்த கல்வி திட்டம். நாம ஸ்கூல்கள்ல பிள்ளைகள் படிக்கிற கல்வி திட்டம் இருக்கு அல்லவா, அது லார்ட் மெக்கலேவுடைய ஒரு கல்வி திட்டம். அது முழுக்க முழுக்க தீனில் இருந்து பிள்ளைகளை விலக்கி துன்யாவின் பக்கமே செல்ல வைப்பதற்குண்டான ஒரு பள்ளி திட்டமாக, ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டுவிட்டார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக நமது எதிரிகளாகிய ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்திருக்கிறது, முஸ்லிம்களுடைய உயிர் நாடி குர்ஆன் என்று தெரிந்திருக்கிறது. சொந்த சமுதாயமாக நமக்கு தெரியவில்லை இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொல்லி தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, ஸ்பெயினை பல்லாண்டு காலமாக எப்படி இந்தியாவில் முஸ்லிம்கள்
கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்களோ, ஸ்பெயினிலும் அதே போன்று 800 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய ஆட்சி இருந்து முஸ்லிம்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஒரு தடவை ஆங்கிலேயர்களில் ஒருவனை ஒற்றனாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அதாவது அங்க என்ன நடக்குது கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி ஒரு ஒற்றனை அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான், ஒரு வாலிப பையன் அழுது கொண்டிருந்தான். அப்போ விஷயம் கேட்கப்பட்டது. தம்பி, நீ எதற்காக வேண்டி அழுகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அவன் சொல்லக்கூடிய பதில் இதுதான்: என் தாயாரிடத்தில் நான் கேட்டேன், ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் நானும் அந்த போரில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தாயிடத்தை அனுமதி கேட்டேன். ஆனால் என் தாய் அனுமதி தரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் குர்ஆன்ல 25 ஜுஸுக்களை நான் மனனம் செய்து விட்டேன். இன்னும் 5 ஜுஸு நான் மனப்பாடம் செய்யணும். 5 ஜுஸுவை நீ மனப்பாடம் செய், உன்னை நான் போருக்கு செல்ல நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லி எனது தாயார் கூறினார் என்று சொல்லி என்ன செய்யறாரு? அந்த வாலிபர் அழுகிறார். இந்த ஒற்றனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி உறுதியா இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம முஸ்லிம்களின் மீது படையெடுத்து வந்தால் முஸ்லிம்களை நாம் ஒரு காலம் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு இன்னும் சற்று வருடங்கள் ஓடியது. ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால் வேறொரு ஒற்றன் என்ன செய்கின்றான்? முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிக்கு செல்கின்றான். சென்று அதே போன்று ஒரு வாலிபன் அழுகின்றான். அழும் பொழுது காரணம் கேட்கப்பட்டது. ஏன்பா தம்பி, நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்னான், அதற்கு நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்வதற்காக வேண்டி என் தாயிடத்தில் கேட்டால் என் தாய் மறுக்கிறார்கள் என்று சொல்லி நான் அழுகிறேன் என்று அந்த வாலிபன் சொன்ன பொழுது அப்பொழுது அந்த ஒற்றன் புரிந்து கொண்டான், இந்த நேரம் தான் சரியான நேரம். காரணம், முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டும் தொடர்பை சற்று விலகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் முஸ்லிம்களை தாக்கினால் முழுவதுமாக முஸ்லிம்களை அகற்றிவிடலாம் என்று சொல்லி, எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஸ்பெயினில் ஒரு பள்ளிவாசல் கூட இல்லாமல், ஒரு முஸ்லிம்கள் கூட இல்லாமல், ஸ்பெயின் முழுவதும் முஸ்லிம்கள் இல்லாமல் தொலைத்தெறியப்பட்டதுதான் வரலாறாக இருந்தது. ஆக குர்ஆனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய காலமெல்லாம் நம்மை எதிரிகள் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு அத்தாட்சி இங்கு நமக்கு இங்கே இருக்கின்றது. அதேதான் ஷேகுல் ஹிந்த் முஹம்மது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், 2 விஷயங்கள் முஸ்லிம்கள் பின்பற்றினால், இந்திய முஸ்லிம்கள் பின்பற்றினால் அவர்கள் எப்பொழுதும் வெற்றியிலேயே இருப்பார்கள். அது முதலாவதாக திருக்குர்ஆனுடைய ஒரு தொடர்பு என்பது இருக்க வேண்டும். திருக்குர்ஆனை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறார்கள், சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது இல்லை. எப்பொழுது ஒற்றுமை என்பது வந்துவிட்டதோ, இஸ்லாமிய சமூகத்தில் ஒற்றுமை என்பது வந்துவிட்டதோ, நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது, எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இங்கே ஹஜ்ரத் முஹம்மது ஹசன் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதேதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வமன் ஆரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஹீஷத்தன் வன்கா. யார் எனது வார்த்தைகளை, எனது பேச்சுக்களை, திருக்குர்ஆனை யார் புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்வை தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக திருக்குர்ஆனை நாம் ஓதாமல், அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை கேட்காமல், அல்லாஹ்வை பற்றி உள்ள சிந்தனைகள் இல்லாமல், தீன் சார்ந்த அந்த கல்விகளை கற்றுக்கொள்ளாமல் நாம் என்னதான் நன்றாக சம்பாதித்தாலும் சரி, நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, நல்ல வீடு வாசல்கள் வைத்திருந்தாலும் சரி, குர்ஆன் கூறக்கூடிய ஒரு கருத்து அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்வை தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் என்னதான் குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாலும் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் குர்ஆன் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாமல் நாம் தற்பொழுது குர்ஆனை விட்டு நாம் விலகிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு காலம் வரும், என்னால் குர்ஆன் ஓத முடியவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுவோம். அதுதான் கியாமத்துடைய நெருக்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒவ்வொரு உள்ளங்களிலும் திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான். ஒவ்வொரு குர்ஆனிலிருந்தும், ஒவ்வொரு தாள்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அந்த ஒரு காலம் வருவதற்கு முன்னால் அக்ஸிரு திலாவத்துல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, நீங்கள் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், அந்த வலிமைக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நமக்கு இங்கே சொல்லி தந்திருக்கின்றார்கள். இது உலக ரீதியில் தனித்தனிப்பட்ட மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் மௌத் வருவதற்கு முன்னாலாவது நாம் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக நாம் மௌத்தாக வேண்டும். மௌத்தான பின்னால் கை சேதப்படக்கூடாது. அந்த கியாமத்தில் சென்று
குர்ஆனுடைய அந்த சிபாரிசுகளை எல்லாம் பார்த்து, குர்ஆனுக்கு கொடுக்கிற நன்மையை எல்லாம் பார்த்து நாம் அங்கே கை சேதப்படக்கூடாது என்று சொன்னால் நாம் மௌத்தாவதற்கு முன்னதாக நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ளாக வேண்டும் என்று சொல்லி இங்க நமக்கு ஹதீஸிலும் குர்ஆனிலும் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இங்கே சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக உலக கல்விக்கு தான் வயது என்பது இருக்கின்றது. குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டு, குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட வருடங்களில் டிகிரி என்பது வாங்குவது, குறிப்பிட்ட வயதில் வேலைகளுக்கு போய் செல்வது, வேலைகளுக்கு போய் சேர்வது என்பது உலக கல்விக்கு தானே தவிர இந்த துன்யாவுடைய இந்த தீனுடைய படிப்பிற்கு நல்ல வயது என்பது ஒரு எல்லை இல்லை. இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி அகவை என்பது தேவையில்லை. உங்களுக்கு 20 வயது ஆனாலும் சரி, 30 வயது ஆனாலும் சரி, 50 வயது ஆனாலும் சரி, 60 70களில் இருந்தாலும் சரி, குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது உள்ள விஷயங்களை நீங்கள் கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மார்க்கம் எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. ஹஸரத் கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு வயதான ஒரு சஹாபி, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தள்ளாத வயதில் வந்து என்ன செய்கின்றார்கள், நடந்து வருகிறார்கள். நபி அவர்களை பார்ப்பதற்காக நடந்து வருகிறார்கள். நடந்து வந்து ரசூலுல்லாஹை கேட்கிறாங்க, யா கபீஸா, உங்களை இங்கே வரவழைத்தது எது என்று சொல்லி கேட்கும்போது, இல்லையா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். எனக்கு எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன, தலைமுடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டன. இருந்தாலும் மார்க்கத்துடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்று செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மா மரர்து பி ஹஜரின் வலா ஷஜரின் வலா மதரின் இல்லா அஸ்தக்ஃபிரு லக யா கபீஸா. கபீஸாவே, நீங்கள் இந்த மார்க்க விஷயத்தை கற்பதற்காக வேண்டியே நீங்கள் அவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து வந்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஒரு நோக்கம்தான் இருந்தது என்று சொன்னால், நீங்கள் கடந்து வரும்போது எவ்வளவு மரங்கள் இருந்ததோ, நீங்கள் கடந்து வரும்போது எவ்வளவு கற்கள் இருந்ததோ, நீங்கள் கடந்து வரும்போது எவ்வளவு மடுக்கள் இருந்ததோ, அவைகள் அனைத்தும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான அமலை சொல்லி தந்தார்கள். நாமும் அதை பின்பற்ற வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு சின்ன அமல் தான். ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு பின்னால் 3 தடவை, தினமும் 3 தடவை சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று யார் ஃபஜர் தொழுகைக்கு பின்னர் தினமும் 3 தடவை ஓதுகிறார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் தொழுநோயிலிருந்தும் வெண்குஷ்டங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இங்கு ஒரு இல்மை இங்கே போதித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வயதான ஒரு சஹாபி என்ன செய்கிறார், வந்து யா ரசூலுல்லாஹ், எனக்கு குர்ஆனில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சூறாவை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 சூறாக்கள். ஏன்னா அலிஃப் லாம் மீம் என்னென்ன சூறாலாம் ஆரம்பிக்கும், எல்லாம் பெரிய பெரிய சூறாக்கள் நமக்கு தெரியும் இல்லையா? முதல் சூரா பக்ராவிலே பாருங்க, அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்குது. குர்ஆனிலே மிகப்பெரிய சூரா. அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, என்னால இந்த சூறாவை படிக்க முடியாது, வேற ஏதாவது சூறாவை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஹாமீம் என்று ஆரம்பிக்கும் அந்த சூறாக்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா என்று கேட்கும் பொழுது, இல்லையா ரசூலல்லாஹ், அதுவும் ரொம்ப பெருசு, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, எனக்கு இன்னும் சின்ன சூறாவா சொல்லிக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது, எங்கெங்கெல்லாம் யுஸப்பிஹுலில்லாஹி ஸப்பஹலில்லாஹி ஸப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று சொல்லி சப்பஹ என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குமோ அந்த சூறாக்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரவா என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், இல்லையா ரசூலுல்லாஹ், அதுவும் எல்லாம் பெரிய பெரிய சூறாக்கள், அதையும் விட சின்னதான சூறாக்களை கற்றுத்தாருங்கள், ஏனென்றால் எனக்கு வயதாகி விட்டது, மரணம் செய்வதற்கு உண்டான சக்தி என்பது எனக்கு கிடையாது என்று சொல்லி சொல்லவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா சுல்சிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா 30வது வரக்கூடிய ஒரு சூரா, இதா சுல்சிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த முதிய சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்த பின்னால் நான் இதை காலம் முழுக்க ஓதிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த சஹாபி சென்று விட்டார்கள். சென்ற பின்னால் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கத் அஃப்லஹ ரஜுலுவைஜி, இந்த மனிதர் இருக்கின்றாரே இவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கல்வியை கற்பதில், அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை கற்பதில் எந்த விதமான வயதும் தேவையில்லை, அகவையும் தேவையில்லை. நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு இங்கே சான்றாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றார், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன்
நாம் குர்ஆனை லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நிறைய பேர் சொல்வது உண்டு, நாம இருக்கிறது தமிழ்நாட்டுல, நாம தமிழ் தான் பேசிட்டு இருக்கிறோம், திடீரென அரபி மொழி எப்படி நம்மளுக்கு லேசாக இருக்கும்? படிக்கிறதுக்கு கஷ்டம், எழுத்து உச்சரிப்பு கஷ்டம், இன்னும் சொல்ல போனால் தஜ்வீதுடைய சட்டங்கள் என்று சொல்லி குர்ஆன் ஓதக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது, அவைகள் எல்லாம் கற்றுக்கொள்வது சிரமம் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம். ஆனால் அந்த எண்ணத்தை குர்ஆன் உடைக்கிறது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாம் லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உலகத்திலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே 5 மொழிகள் சிரமமான மொழிகள், கற்பதற்கு சிரமமான மொழிகள். என்னென்ன மொழி? முதலாவது சைனீஸ். சைனீஸ அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கத்துக்க முடியாது. 2வது அரபி, 3வது கொரியன், 4வது ஜாப்பனீஸ். இந்த 5 மொழிகளும் சிரமமான மொழிகளாக இருக்கின்றன. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி யாராவது சைனீஸ் பாஷையை படிக்கிறாங்களா? யாரும் படிக்கிறது இல்ல. ஜாப்பனீஸ் பாஷை யாராவது படிக்கிறாங்களா? யாரும் படிக்கிறது இல்ல. அங்கே சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. கொரியன் பாஷையும் யாரும் சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது, அதை படித்துக் கொடுப்பதும் கிடையாது. ஆனால் அரபி மொழியை மட்டும் உலகத்தில் உள்ள 200 கோடி முஸ்லிம்களும் அரபியை படிக்கிறார்கள். அவர்களுக்கு அலிஃபா என்று சொல்லி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் படிக்கிறது சொன்னால், அப்ப அல்லாஹ் சொன்ன வாக்கியம் உண்மைதானே? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிக்ர், குர்ஆனை ஓதுவதற்கு நாம் லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அந்த வாக்கு உண்மைதானே என்று சொல்லி இங்கே நிரூபணமாகின்றது. ஆக உலகம் காட்டக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது இங்கே பொய்ப்படுத்தப்படுகிறது என்பதை குர்ஆன் நமக்கு வெட்டு வெளிச்சமாக காட்டுகின்றது. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஹாஃபில் குர்ஆனை இங்கே உருவாகி இருக்கின்றார்கள். எத்தனையோ ஹாஃபில்கள், லட்சக்கணக்கான ஹாஃபில்மார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தௌராத் என்ற வேதம், ஓல்டு டெஸ்டாமெண்ட், பழைய ஏற்பாடு என்று தமிழில் சொல்லுவோம், அந்த தௌராத் வேதத்தை மரணம் செய்தவர்கள் 4 பேர் தான். உலகத்தில் 4 நபர்கள் தான் தௌராத்தை மரணம் செய்திருக்கிறார்கள். யாருன்னா அனைத்து நபிமார்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து உஸைர் அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த 4 நபிமார்கள் மாத்திரம்தான் தௌராத்தை மரணம் செய்திருக்கிறார்களே தவிர மற்ற யாரும், பொதுமக்கள் யாரும் என்ன செய்யவில்லை? தௌராத்தை மரணம் செய்யவில்லை. ஆக இங்க அல்லாஹ் சொன்ன கூற்று என்பது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன, நாம் குர்ஆனை லேசிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒருவேளை குர்ஆனை ஓதி மறந்தால் அது பெரும் பாவங்களில் கட்டுப்படுவதாக இருக்கின்றது. குர்ஆன் ஓதி நாம் மறக்க கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சூறாவை கற்று அந்த சூறாவை நாம் மறந்து விட்டாலும் பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டதுதான். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உரிது அலா உஜூரி உம்மதி ஹத்தல் கதாத்து யுக்ரிஜுஹா ரஜுலு மினல் மஸ்ஜித். எனது உம்மத்திகளுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு காட்டப்பட்டது. எப்படிப்பட்ட நன்மைகள் என்று சொன்னால், அதுல சிறந்த நன்மை, ஆக உயர்ந்த கூலிகளை பெற்றுத் தரக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை அகற்றினால் அதற்கு மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா நாளைக்கு வைத்திருக்கிறான். நம்ம கண்களுக்கு தெரியாது. நாம நினைச்சிட்டு இருப்போம், ஓதினார் உங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க குப்பை கூலம் நாளைக்கு அகற்றுங்க. அப்படி அல்ல. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை நாளை கியாமத்தில் அங்கே இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذُنُوبُ உம்மத்தி ஃபலம் அர தன்பன் அலம் மின் சூரத்தி மினல் குர்ஆன். எனது உம்மத்திலேயே பாவங்கள் எல்லாம் எனக்கு காட்டப்பட்டது. அதாவது இந்த பாவம் செய்தால் இவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு காட்டப்பட்டது. அதிலே மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு சூறாவையோ அல்லது ஏதாவது ஒரு ஆயத்தையோ மரணம் செய்து யார் மறந்து விட்டார்களோ அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை நாளை கியாமத்தில் இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூதாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக குர்ஆனை ஓதி மறந்தால் இன்னும் ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அவரை குஷ்டரோகியாக எழுப்புவான் என்று சொல்லி ஹதீஸ்களை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒருவேளை இந்த உம்மத் குர்ஆனுடைய தொடர்பை விட்டுவிட்டால், குர்ஆனோடு ஒரு தொடர்பு இல்லை என்று சொன்னால், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், சிறிய அடையாளம் என்ன தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஐ யததாஃபா அஹ்லுல் மஸ்ஜித். பள்ளிவாசல்காரர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதாவது மஹல்லாவாசிகள் ஒவ்வொரு மஹல்லாவிலும்
சண்டை போட்டுக் கொள்வார்கள். எதற்காக? தொழுவுக்கு ஆள் இல்ல, தொலைவைப்பதற்கு இமாம்கள் என்பது கிடைக்கவில்லை. ஏனென்றால் குர்ஆன் ஓதினால்தான் அங்கே அவர்கள் இமாமத் என்ற ஒரு பணியை செய்ய முடியும். குர்ஆன் ஓத தெரியாமல் மஹல்லாவாசிகள் தடுமாறும் பொழுது, குர்ஆனோடு ஒரு தொடர்பு வைக்காமல் தடுமாறும் பொழுது ஒரு காலத்தில் இமாம்கள் என்பது கிடைக்க மாட்டார்கள். கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்வார்கள்? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் என்ன செய்யுங்க, தொலைவைங்க, நீங்க முன்னாடி போய் தொலைவைங்க என்று சொல்லி இப்படி சண்டை போட்டுக் கொண்டு கடைசியாக என்ன ஆகும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தனித்தனியாக என்ன செய்வாங்க, தொழுதுட்டு போயிடுவாங்க. ஆக குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வயதானாலும் சரி அல்லது இளவயதாக இருந்தாலும் சரி, எல்லா வாய்ப்புகளும் அல்லாஹ் தஆலா குறிப்பாக நமது பள்ளிவாசலில் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட என்ன செய்கிறோம், 8:30 மணிக்கு இஷா தொழுது ஒரு 8:30 ஒரு 9-9:15 வாலிப பிள்ளைகளுக்கு, அதிலும் குறிப்பாக காலை செல்பவர்களுக்கு, பெரியவர்களுக்காக வேண்டி கிளாசுகள், வகுப்புகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அனைவரும் அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கும் கூட வால்லமாவுடைய வகுப்பு என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து ஒரு 8-10 மாதங்கள் ஆகின்றன. மேல முதல் மாடியில் 2 to 3 என்ற டைமில் வால்லமாவுடைய வகுப்புகள் எல்லாம் அங்கே பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஆக அனைத்து வீட்டு பெண்களும் அனைத்து ஆண்களும் நமது மஹல்லாவில் குர்ஆனோடு தெரிந்தவர்களாக, மார்க்க விஷயங்கள் தெரிந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுப்போம். ஆக எல்லாம் வல்ல இறைவன் குர்ஆன் ஓதக்கூடிய, குர்ஆனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக, அறிந்து கொள்ளக்கூடிய மஹல்லாவாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள்.